ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சீக்வன்சிங் ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். Determine the minimum time needed to process the two jobs on 4 machines M1, M2, M3 and M4. The technological order for these jobs is as given below. Job 1 M1, M2, M3, M4. Job 2 M4, M2, M1, M3. Processing time are as given below. M1, M2, M3, M4. Job 1 5, 7, 8, 4. Job 2 5, 8, 6, 9. இந்த சம் வந்து சீக்வன்சிங் ப்ராப்ளம். ஆனால் இதை வந்து நம்ம கிராஃபில் சால்வ் பண்ணணும். ஏன் கிராஃபில் சால்வ் பண்ணணும்னா, நமக்கு 2 ஜாப் கொடுத்து மிஷின்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம கிராஃபில் சால்வ் பண்ணணும். அதுவே n ஜாப்ஸ் m மிஷின்ஸாக இருந்ததால் நம்ம நார்மலாக ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம கிராஃபில் சால்வ் பண்ண வேணாம். 2 ஜாப் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம இதை கிராஃபில் சால்வ் பண்ணி மினிமம் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டெக்னாலஜிக்கல் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் இதை ப்ராசஸ் பண்ணணும். அதோட டைம் கொடுத்துருக்காங்க, இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துருக்குற இந்த ஆர்டரை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணணும் இந்த டைமை வச்சு. ஓகேவா? ஸோ இப்போது கிராஃப் 2 ஆக்சிஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜாப் 1, ஒய் ஆக்சிஸ் வந்து ஜாப் 2. நான் வந்து 5 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாப் 1ஓட டெக்னாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா M1, M2, M3, M4. அதோட டைம் பார்த்தீங்கன்னா 5, 7, 8, 4. அப்போ ஃபஸ்ட்டு 5 இல்லையா? ஸோ அதனால் நான் 5க்கு M1 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். 0லேருந்து 5 வரைக்கும் M1. அடுத்து M2க்கு வந்து 7. ஸோ 5 + 7 ஆட் பண்ணிக்கணும் 12. அப்போ 0லேருந்து 12க்கு ஒரு லைன் போடணும். அது வந்து M2. ஸோ 5 to 12 வந்து M2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 12 + 8 20. ஸோ அப்போ 20ல் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதுதான் வந்து M3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4. 20 + 4 24. அப்போ 24ல் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனை ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எது வரைக்கும் M1, எது வரைக்கும் M2, எது வரைக்கும் M3, எது வரைக்கும் M4 அப்படின்னு நமக்கு கொஞ்சம் தெரியும். ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே ஜாப் 2ல் கொடுத்துருக்காங்கல்ல எனக்கு டெக்னாலஜிக்கல் ஆர்டர் M4, M2, M1, M3. இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு M4ல் என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 9. ஸோ அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் M4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M2 கொடுத்துருக்காங்க. M2ல் என்னோடய வேல்யூ 8. அப்போ 9 + 8 17. அப்போ 9லேருந்து 8 வரைக்கும் ஆட் பண்ணால் 17ல் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து M1ஓட வேல்யூ 5. அப்போ 17 + 5 பார்த்தீங்கன்னா 22. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M3 6. 22 + 6 28. ஸோ 2 பக்கமும் நம்ம கொடுத்துருக்கிற டெக்னாலஜிக்கல் ஆர்டரை அதுக்கு டைமை வச்சு நம்ம இதை பிரிச்சிருக்கோம். பிரித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, கிராஃபில் எங்கே வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓவர்லேப்னா என்னென்னா, இங்கேயும் M1, இங்கேயும் M1, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0 to 5 M1. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு M1 வந்து இந்த பிளேஸ் வந்து என்னென்னா, ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 9 + 8 17. 17 + 5 22. இந்த 17லேருந்து 22 வந்து M1. அப்போது இங்கே இருக்கிறதும் இந்த டேர்மும் ஓவர்லேப் ஆகணும். இதுக்கு பேர் தான் ஓவர்லேப்புன்னு சொல்கிறோம். அங்கே நான் வந்து M1 அப்படின்னு நான் வந்து ஒரு பேர் வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா M2 வந்து இங்கே 5 to 12. இங்கே M2 பார்த்தீங்கன்னா 9 to 17. அப்போ இங்கே இந்த பிளேஸு நெக்ஸ்ட்டு அது மாதிரி நம்ம டாட்டட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே இது வரைக்கும் 17. அப்போ இந்த பிளேஸ் தான் என்னோட M2. நெக்ஸ்ட்டு M3 பார்த்தீங்கன்னா எனக்கு 12 to 20. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 22 to 28. ஸோ அப்போ எனக்கு வந்து 22 to 12. லாஸ்ட் 28. இது வந்து M3. லாஸ்ட்டு M4 பார்த்தீங்கன்னா 20
224, இங்கே M4 ஃபஸ்ட்டே 0 to 9, அப்போ 0 to 9, இங்கே 20 to 24, இது M4. இப்படி நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். இது ஓவர்லேப். இங்கே வந்து M1 ஓவர்லேப், M2 ஓவர்லேப், M3 ஓவர்லேப், M4 ஓவர்லேப். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேலில் இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு டயக்னல் லைனு வைக்கணும். இப்போ இதான ஸ்கொயர் பாக்ஸு, டயக்னல் லைனாக இப்படி வச்சிங்கன்னா எனக்கு பாருங்கள், இந்த டயக்னல் லைன் வைக்கும்போது இந்த இடத்துல என்னோடய லைனு டச் ஆகுது இல்லையா, இதோட இங்கே. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஓவர்லேப் பிளேஸை இதை விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் பாக்ஸ்லேயே என்னோடய லைனை வந்து நான் கண்டினியூ பண்ணணும். எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னா இந்த M4 24 நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த லைனை எடுத்துகிட்டு வரணும். அப்போ எடுத்துகிட்டு வந்தோன்னா இப்படி இருக்கும். இந்த லைன் வரைக்கும் கரெக்டாக இந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எங்கே முடியுதோ அதோடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் போகக்கூடாது. இங்கே வந்ததும் இங்கே ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் இங்கே கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த ஸ்லாண்டிங் லைனை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கிராஃபில் இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,9ன்னு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 12,9ன்னு கிடைக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது 24 இல்லையா, 24, இந்த லைன் பார்த்தீங்கன்னா 21ன்னு கிடைக்கும். இந்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 24, 28ன்னு கிடைக்கும். இங்கே எண்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிராஃபில் கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா, இப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எலாப்ஸ்டு டைம், அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1, ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1 ப்ளஸ் ஐடல் டைம் ஃபார் ஜாப் 1. ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே 24, ஐடல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இது 21, இது 28. இந்த ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் ஜாப் 1ஓட ஐடல் டைம். அது எப்படி பார்க்கணும்னா, இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து ஐடல் டைம் ஃபார் ஜாப் 1. அப்போ அது 7. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 31. இதை நம்ம வெரிஃபை பண்ணணும்னா நம்ம ஹரிசாண்டலாகவும் செக் பண்ணிக்கலாம். டோட்டல் எலாப்ஸ்டு டைம், ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 2, ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 2 ப்ளஸ் ஐடல் டைம் ஃபார் ஜாப் 2. இங்கே ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 28 ஜாப் 2ல் இல்லையா, லாஸ்ட்டாக நமக்கு அதான் முடிஞ்சது. ஐடல் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டலாக இருக்குல்ல லைனு, இந்த லைன் தான் வந்து ஐடல் டைம். அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3, ஏன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 12 இருக்குது, 3. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 31. பார்த்திங்களா இங்கே சேமாக வருது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் 1 எடுத்திங்கன்னா ஐடல் டைம் ஃபார் ஜாப் 1 ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ப்ராசஸிங் டைம் ப்ளஸ் ஐடல் டைம் ஃபார் ஜாப் 1, இல்லைன்னா ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 2, இல்லைனா ஐடல் டைம் ஃபார் ஜாப் 2. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.